ஏய், இப்போ எதுக்குடா வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்க? என்ன வீடியோடா பண்ணணும்? என்னத்தடா நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்க? இந்தியன் 2 விசஸ் இந்தியன் 1. இதை எடிட் பண்ணிலாம் போட முடியாது. இதை அப்படியே ராக்கட்டாக போட்டு விடவும் நீ ஒரு மண்ணும் புடுங்க வேண்டாம். நீ எடிட் செய்தால் அதற்கு இன்னும் ஒரு வாரம் ஆக்குவ. இதில் இருப்பதை அப்படியே படிக்கவும். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த ஆர்மி. முன்குறிப்பு. பின்குறிப்பு தானே வரும். என்ன முன்குறிப்பு? இதில் தாத்தாவை மட்டுமே தாக்கப்படுவார் என்று தோன்றுகிறது. மற்றபடி மற்ற கேரக்டரை இதில் இன்வால்வ் பண்ணலை. நீ ஏதோ வச்சு பிளான் பண்ணுற, அது மட்டும் எனக்கு தெரியுதுடா. வர்மம் இந்தியன் 1. தாத்தா வயசானவர். அவர் வர்மக்கலையை உபயோகிக்கிறதுக்கு காரணம் அதை அவர் பயன்படுத்தி எதிரிகளை செயலிழக்க செய்து அதன் மூலம் அவர் அழிப்பது தான். அவரது மெயின் ஆயுதம் கத்தி. இந்தியன் 2. தாத்தா இதில் ஆயுதமாக பயன்படுத்துவதே வர்மம். கூட அந்த வர்மத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக 5 மார்க் கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறது மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அது ஏன்னு எனக்கும் புரியலை. எனக்கும் அந்த டவுட் இருக்குது. இந்தியன் 1 என்னடா எழுதி வச்சிருக்க? எப்போ இந்தியன் 1 இந்தியன் 2 இந்த மாதிரிலாம் போட்டு எழுதி வச்சிருக்கான். தாத்தாவால் ஓட முடியாது, ஒடியேற முடியாது. அதனால தான் அவர் அந்த வர்மக்கலையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். இந்தியன் 2. தாத்தா ஓடுறாரு, ஒடியாராரு, எல்லாத்தையும் ஓட வைக்கிறாரு. அப்புறம் எதுக்கு வர்மத்தை யூஸ் பண்ணுறாரு? வர்மத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் வர தராரு. இந்தியன் 1. தாத்தா கத்தி கூட ஒரு கதை உண்டு. இந்தியன் 1ல் தாத்தாவோட ஒவ்வொரு விஷயத்தையும் வேற ஒருத்தவங்க தாத்தாவை கண்டுபிடிக்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அது மூலியமா தாத்தா மேல இருக்க கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். முக்கியமா தாத்தாவை யாருக்கும் தெரியாது. கரெக்டு தான். இந்தியன் 2. தாத்தா பத்தி அனைவரும் கூறுவர். ஏன் தாத்தாவை பத்தி 10 நிமிஷம் கூறுவார். தாத்தா பேசுவது கெத்தாக இருக்கும். இந்தியன் 1. பேசுனாதான் கெத்துன்னு இந்தியன் 2ல தாத்தா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மதன் கௌரி மாதிரியா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜேஸ். ஆமாம், கிட்டத்தட்ட மதன் கௌரி மாதிரி தான். கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வித்தவுட் கட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் மதன் கௌரி சொல்கிற மாதிரியே கீழே கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு போயிட்டார்ல. இந்தியன் 1. தனது மகள் உயிரை காப்பாற்றக்கூட லஞ்சம் தர மறுத்தவர் தாத்தா. ஆனால் அவர்கிட்ட நிறைய பணம் உண்டு. அதுக்கு பச்சை கிளிகள் சாங்க பார்த்தீங்கன்னா போதும். யாரையும் கெஞ்சியும் அவர் எவ்வளவு சொல்லியும் அவரோட குணத்தையோ அவரோட விஷயத்தையோ அவர் மாத்திக்கிட்டதே கிடையாது. கரெக்ட். இந்தியன் 2. தாத்தா ஆரம்பம் முதலே அவர் வசதிக்கு ஏத்தார் போல லஞ்சம் ஊழலா அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்திருப்பியாடா படத்தை. மற்றவர் பேச்சை கேட்டு வருவது போவது என்று இன்ஃப்ளூயன்சர் போல் மாறிவிட்டார். ஏண்டா அடிக்கடி டிடிஎஃப் வாசன் போன்று லைவ் வீடியோ வருகிறார், அப்டேட் செய்கிறார். டிடிஎஃப் வாசன் தாக்கப்பட்டாராம். இந்தியன் 1. தாத்தா தன்னை கொஞ்சம் இடத்தில் அது தண்டனை கொடுக்கும். அட உன் தமிழ்ல தீய விட்டு ஆத்த அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. தாத்தா தண்டனை கொடுக்கும் இடத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். தனியாக தெளிவாக அவர்களை அடிப்பார். முக்கியமாக கடிதத்தின் மூலமே தெரிவிப்பார். இந்தியன் 2. அனைவரும் அறியும் இடத்தில் எல்லாரும் பார்க்கும் வண்ணம் அளிப்பார். கூடதுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பார். இந்தியன் 1. இந்தியன் முதல் பாகம் இந்தியன் கதையில் மட்டுமே இருக்கும். எந்த கலப்படமும் இருக்காது. அந்த காலகட்டத்தில் இருப்பவற்றை தெளிவாக நடப்பை காட்டியிருப்பார். இந்தியன் 2. இதில் இந்தியன் 2 என்று கூறி அந்நியன் போன்று இருக்கிறது. அந்நியன் என்ற இடத்தையெல்லாம் அடித்துவிட்டு அதில் இந்தியன் என்று எழுதி யாரோ ஸ்கிரிப்டை மாற்றி விட்டார்கள் என்று நினைக்கின்றேன். அந்நியன் இந்தியன் விசஸ் இந்தியன் 2 தானே சொன்னேன். இப்போ எதுக்கு அந்நியனுக்கு போகிறான்? அந்நியன் கம்ப்யூட்டர் மூலம் உருவானவர். வெப்சைட், இன்டர்நெட் மற்றும் கதாபாத்திரங்கள் கூட ஒன்றாக இருக்கிறது. அந்நியனில் வந்துட்டு கதாபாத்திரம் இருக்கும். அது மூலியமாக தான் ஊருக்கு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுலேயும் இருக்குது. அதில் இருக்கிற கேரக்டரும் இதில் இருக்கிற கேரக்டரும் ஒன்றா தான் இருக்குது. அதை அப்படியே மாற்றி பார்த்தால் இந்தியன் 2 இருக்கும். என்ன அங்கே அந்நியனுக்கு பதிலாக இங்கே
இந்தியன். ஆமாம், அன்னியனில் ஒவ்வொரு தடவையும் கொல்லும்போது ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துட்டு போவார். 10வது குறைக்கு எழுதி கொடுத்ததில் பார்த்தா ஹம்பிள் ஜம்பிள் அது ஒன்று வச்சுருப்பாங்க. அவன் எக்ஸ்பிளனேஷன் சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு. இதில் தாத்தாவும் அதே மாதிரி தான் கொடுக்குறாரு. சரி, இந்தியன் 1 என்பது மாஸ்டர் பீஸ், நல்லா இருக்கு. இந்தியன் 2 என்பது ரெஸ்ட் இன் பீஸா? நம்மளை போட்டு தள்ளாமல் விட மாட்டான் போல இருக்கு. தாத்தா நிறைய யூடியூப் பார்த்து கெட்டு போய் விட்டார். ஒன்றும் புரியலடா. பிக் பாஸில் இருக்கும் கமல் எவ்வாறு நடந்து எப்படி எதிர்பார்ப்பு இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை பேசிவிட்டு நாம் நினைப்பவற்றைக்கு நேர்மாறாக செய்துவிட்டு போவாரோ அதே போல இந்தியன் தாத்தா 2வின் படமும் முற்றிலும் அதே போன்று உள்ளது. நாம் கேட்கறது ஒன்றா இருந்தால் அவர் பண்ணுறது ஒன்றா இருக்கு. 10வது குறைக்கு ஒன்றுமே புரியாமல் உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு கடைசியில் டாட்டா பைபன்ட்டு போயிடுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம், பின்னாடி ஒரு பிஜிஎம். பிக் பாஸ் கமலை ஸ்பூஃப் செய்வது போலவே இருக்கிறது இந்தியன் 2. 8 நிமிஷம் ஆச்சு, போதுண்டா விட்றா. தொடரும் யூடியூப் விசஸ் இந்தியன் 2. அப்போ இந்தியன் 2 வச்சு இன்னொரு வீடியோ பண்ணலாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா? இதை நீ படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொய்யால் ஒழுங்காக இதை எடிட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணிவிடு. ராக்கட்டே போதும். ஏன்னா ஆல்ரெடி அந்த படமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நடுவில் நீ எடிட் பண்ணுறேன், வீடியோவில் பின்னாடி மியூசிக் சேர்க்குறேன், அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக 4 எழுத்து இன்னும் 2 நாள் ஆக்கி விட்ருவேன். அதனால் ஒழுங்காக இப்போயே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணு. 12 மணிக்கு வீடியோ வரணும். நான் ஏன் நீ எத்தனை மணிக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்ருக்க? ஒழுங்காக அப்லோடாக பண்ணிவிடு. நம்பிட்டு தான் கட் பண்ணிக்க.